கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அன்போடு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை அடங்கியுள்ள வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவி நீங்கள் எதினாலே அறியலாம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த நாளிலும் எது கிறிஸ்துவின் ஆவி, எது அந்த கிறிஸ்துவின் ஆவி என்கிற தலைப்பிலே உங்களோடு பேசலாம் என்று சொல்லி கர்த்தருக்குள் ஆசைப்படுகிறேன். ஆவியானவர் தாமே உதவி செய்வாராக. அன்பானவர்களே, இந்த கடைசி காலத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் காண்கிறோம். சில காரியங்களை கேள்விப்படுகிறோம். பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். கிறிஸ்தவத்துக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. கிறிஸ்தவம் என்பது இம்மைக்குரிய காரியங்களை குறிக்கிறது அல்ல. இம்மையிலும் மறுமையிலும் அதிகமாக நமக்கு சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யம், இனி வருகிற கிறிஸ்துவின் அரசாட்சி. இதை குறித்து தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த கிறிஸ்துவின் அரசாட்சி அல்லது தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள் அல்லது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்கள் அல்லது யார் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவார்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் வழியாக மாத்திரமே ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியுமே அல்லாமல் மற்றபடி எந்த ஒரு மனிதனாலும் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. என்னால் இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர். அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். மனிதனால் முடியாத ஒரு காரியத்தை அவர் தாமே சிலுவையிலே மரித்தது நிமித்தமாக, பாடுபட்டது நிமித்தமாக நமக்காக ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறார். எந்த ஒரு மனிதனும் மனிதனுடைய பிரயாசத்தினால அல்லது தேவனை அறிய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற வாஞ்சை உள்ளவர்கள் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவ்வாறாக சொல்கிறார், உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் செவிகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள். அநேக கல்விமான்கள், ஞானிகள், நீதிமான்கள் நீங்கள் காண்கிறதை காணவும் நீங்கள் கேட்கிறதை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் மாம்சத்தில் இருக்கிற மனிதன், மாம்சம் என்கிற திரை என்று சொல்லப்படுகிறது. அந்த மாம்சம் என்கிற திரையின் கீழ் இருக்கிற மனிதனால் அந்த மாம்சம் என்கிற திரையை கிழித்து தேவனை தரிசிக்க அவனுக்கு பலன் இல்லாமல் போயிட்டு நம்முடைய முன்னோர்கள், சித்தர்கள், முனிவர்கள், பிரயாசப்பட்ட அநேக ஞானிகள் என்று சொல்லலாம், அவர்களெல்லாம் தேவனை அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை. அறிய வேண்டுமென்று சொல்லி வாஞ்சித்தவர்கள் அவர்களுடைய பிரயாசம் இன்னும் சக்தி முழுவதையும் பயன்படுத்திய பின்பும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் அதை கண்டுகொள்ளாததினால் அவர்கள் முடிவாக தேவன் இல்லை என்கிற ஒரு காரியத்தை தான் அறிக்கை செய்தார்கள். அதை தான் ஜனங்களுக்கும் சொன்னார்கள். இதற்கு முன்னோடியாக இருக்கிறவர்கள் மகாவீர், கௌதம புத்தர் போன்றவருடைய சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அவர்கள் எடுத்த பிரயாசங்கள் அநேகம் உண்டு. ஆனால் காரியம் கைகூடி வராத போது அவர்கள் சொன்ன ஜனங்களுக்கு சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால் தேவன் இல்லை என்பது தான். இதை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அநேக ஞானிகளும் இன்னும் நீதிமான்களும் காணக்கூடவில்லை, அவர்களுக்கு அது அனுக்கிரகம் செய்யவில்லை என்று சொல்லி இயேசு சொல்கிறார். உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் செவிகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சிலாக்கியத்தை பெற்ற ஜனம்தான் கிறிஸ்தவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிலாக்கியத்தை நமக்கு கிருபையாக தேவன் அனுக்கிரகம் செய்து வைத்திருக்கிறார். என்றாலும் கிறிஸ்தவத்தில்
இன்றைக்கு கடைசி காலத்தில் தொடக்கத்திலிருந்து இந்த காரியம் சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால், கிறிஸ்தவத்துக்குள்ள பிரிவினைகளை உண்டாக்கி தேவ ஜனங்களை தேவனுட்டு பிரித்து இன்னும் நமக்கு சொல்லப்பட்ட நம்பிக்கை, நம்முடைய எதிர்பார்ப்புகளை சிதறடித்து உலக பக்கமாக ஜனங்களை திருப்புவது தான் இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவியின் செயலாக இருக்கிறது என்று சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். கடைசி கால கிறிஸ்தவர்கள் ஆவியை அதிகமாக வாஞ்சிக்கிறவர்கள், ஆவியை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் உண்டு. ஆவிக்குரிய ஆவியை பெற்றுக்கொண்ட மனிதர்கள் அடையாளங்களை காண்பிக்கிறார்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறார்கள், அற்புதங்களை செய்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும். ஆனாலும் இயேசு கிறிஸ்து இல்லாமலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். இயேசு கிறிஸ்து இல்லாமல் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள், அற்புதங்களை செய்கிறவர்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்கள், பிசாசுகளை துரத்துவர்களை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். அப்படி என்று சொன்னால், கிறிஸ்துவின் ஆவி உடையவர்கள் அல்லது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட அடையாளங்கள் இல்லையா என்று சொன்னால், அவர்களும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்கள். ஆனாலும் வித்தியாசம் உண்டு. அந்த வித்தியாசத்தை தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னுடைய அனுபவத்தின் மூலமாக ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லலாம் என்று சொல்லி விரும்புகிறேன். எது இயேசு கிறிஸ்துவின் ஆவி, எது அந்தி கிறிஸ்துவின் ஆவி, இந்த காரியத்தை எப்படி நாம் பகுத்தறிவது என்பதை வசனத்தின் மூலமாக நாம் தியானிக்கலாம். முதலாவது யாக்கோபு எழுதின நிருபத்தில், அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வரை உள்ள வசனங்களை நாம் படித்து பார்க்கும்போது அதில் 2 விதமான காரியங்களை அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்னவென்று சொன்னால், முதலாவது ஒரு காரியத்தை சொல்கிறார், உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தன் கிரியைகளை ஞானத்துக்குரிய சாந்தத்தோடு நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறவர்கள் அந்த நடக்கையிலே காண்பிக்க கடவர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் சமாரியாவிலும் இன்னும் யூதேயாவிலும் இன்னும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்கிறார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் அல்லது சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனால் நடத்தப்படுகிற ஒரு மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்று சொன்னால், முதலாவது அவன் தன்னுடைய சொந்த இடத்துல சாட்சியை காண்பிப்பான். தன்னுடைய சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியில் அவனுக்கு சாட்சி இருக்கும். இன்னும் அவனை அறிகிற இன்னும் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற, அது அப்படிதான் இயேசு சொல்கிறார், எருசலேம், யூதேயா, சமாரியா. அது படிப்படியான ஒரு உயர்வு. மிகவும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு இடத்துல நாம் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிற அநேகர் என்று சொல்லுவேன். அவர்கள் அந்நிய பாஷை பேசுகிறவர்கள், இன்னும் பலவிதமான காரியங்களை செய்கிறவர்களாக தங்களை சொல்லுகிறார்கள். எங்களுக்கு கட்டுகளை உடைக்கும் வரங்கள் உண்டு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு சுற்றி இருக்கின்றவர் மத்தியில் அவருடைய சாட்சி எப்படி இருக்கிறது, அவர்களை குறித்து அவர்களை சுற்றி இருக்கின்ற ஜனங்கள் எப்படி சாட்சி கொடுக்கிறார்கள்? தேவனுடைய பிள்ளைகளை எச்சரிக்கையாருங்கள். இதை நாம் வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. இன்னும் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அவர் சொல்லும்போது, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாகவும். பார்த்தீங்களா, சமாதானம், சாந்தம், இணக்கமுள்ளதாகவும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயும் இருக்கும். மாயம் செய்யாது, பட்சபாதம் இருக்காது, இரக்கம் இருக்கும், நற்கனிகளால் நிறைந்ததாயும் இருக்கும். இதுதான், அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். அவருடைய கீழ்ப்படிதல் எல்லா விதத்திலும் பொறுமையும் மனத்தாழ்மையும் கீழ்ப்படிதலையும் காண்பித்தார். இயேசு கிறிஸ்துவின் ஆவியை உடைய தன்மை இதுதான். சாந்தம், மனத்தாழ்மை, இன்னும்
நற்கனிகளால் நிறைந்தது. இன்னும் ஒரு காரியம் சொல்லப்படுகிறது, நீதியாகி கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. சமாதானத்தை நடப்பிக்கிறவர்கள், சமாதானத்தை நாடுகிறவர்கள், சமாதானத்தை விரும்புகிறவர்கள், இன்னும் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது இவ்வாறாக சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். பிரிவினைகளை அல்ல, மாறுபாடான உபதேசங்களை அல்ல, சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. சமாதானம் இல்லாமல் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்மளால் ஒரு மனிதனுக்கு சொல்ல முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் பகையும் வைராக்கியம் கொண்டு நம்மளால் சொல்ல முடியாது. அன்பானவர்களே, இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்தி கிறிஸ்துவின் ஆவியின் தன்மை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 12வது வசனத்தை படிக்கும்போது இவ்வாறாக சொல்வார், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். உலகத்தின் ஆவி என்று சொல்லப்படுகிறது. இதை குறித்து 1 யோவான் 4:5 சொல்கிறது, அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நன்கு அறிந்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவின் ஆவி, இன்னொன்று அந்தி கிறிஸ்துவின் ஆவி. இயேசு கிறிஸ்துவின் ஆவி நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்தும். சகல சத்தியத்திலும் அது நம்மை நடத்தும். மற்றவர்களுக்கு சாட்சியாக இயேசுவை காண்பிக்க பண்ணும். அது கூட ஐஸ்வர்யவான் ஏழை என்று இல்லை, நாம் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை காண்பிக்கிறோமா என்பதுதான் முக்கியம். நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்கும்படியாக நமக்கு ஆண்டவர் போதிக்கிறவராக இருக்கிறார். சத்திய ஆவியாக தேற்றரவாளன் அப்படிதான் நம்மை நடத்துவார். போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்பட்டுள்ள வார்த்தையின்படி அப்படி ஒரு மனப்பக்குவத்தை தந்து மனரம்யமாக பொறுமையோடு கர்த்தருக்கு காத்திருக்கிற கிருபை வரங்களை தந்து அவர் நம்மை நடத்துவார். நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நடத்துவார். அவர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே சார்ந்து கொள்கிற அந்த ஒரு பக்குவத்தை அல்லது மன உறுதியை நமக்கு தந்தருள்வார். ஏனென்று சொன்னால், என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படி இயேசுவையே எல்லா இடத்திலும் சார்ந்து கொள்கிற கிருபைகளை அவர் தந்து நம்மை நடத்துவார். சுய முற்றிலுமாக சாகடிக்கப்படும் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லுகிறேன். சுயத்தை சாராமல் இயேசுவே சார்ந்திருக்கிற ஒரு தன்மையை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவார். அது மாத்திரமில்லாமல் அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தருமாய் இருக்கிறார். எல்லா அசுத்தங்களையும் நம்மை விட்டு விலக்கி கோபங்கள், வைராக்கியங்கள், இன்னும் எரிச்சல்கள், பொறாமைகள், மன கசப்புகள் எல்லாவற்றையும் மாற்றி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் போன்றவைகளால் ஆவியின் கனிகளால் நம்மை நிரப்பி நமக்கு தந்திருக்கின்ற கிருபையின் வரங்களின்படி அல்லது நாம் இருக்கின்ற நமக்கு தேவையான நம்முடைய ஊழியத்துக்கு, நம்முடைய வாழ்வுக்கு தேவையான கிருபை வரங்களை தந்து அவர் நமக்கு நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் அந்தி கிறிஸ்துவின் ஆவியை குறித்து சொல்லும்போது இதில் என்ன சொல்கிறது என்று சொன்னால், யாக்கோபு சொல்லும்போது இவ்வாறாக சொல்கிறார், உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியம் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல செய்கைகளும் உண்டு. வைராக்கியம், கோபம், இன்னும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி உலக பிரகாரமான காரியங்களை யோசிக்கும், தற்புகழ்ச்சியை விரும்பும், தங்களுடைய புகழ்ச்சிக்காகவே எல்லாரும் எல்லா பக்தி மார்க்கத்தின் வேஷத்தை தரித்து கொண்டுதான் இருக்கும். பக்தி உள்ளவர்களாக தங்களை காண்பிக்கத்தான் செய்வார்கள். ஆனால் அவர்களுக்கு நற்கனிகளை அவர்களிடத்து காண முடியாது. இன்னும் கோபம், வைராக்கியம், பெருமை, இன்னும் தற்புகழ்ச்சி, தங்களுடைய ஆதாயம், தங்களுடைய பேர் புகழ்ச்சிக்காகவே அவர்கள் செய்வார்கள்.
இந்த செயல்கள் அந்த கிறிஸ்துவின் ஆவியை பெற்ற மனிதரிடத்தில் நாம் பார்க்கலாம். இவர்கள் வேதத்தை ஒப்பிட்டு பார்த்து தங்களை மாற்றிக்கொள்ளாவிட்டால், மனம் திரும்பாவிட்டால், இவர்கள் முடிவிலே சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் அல்லது ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவிக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஆவிக்கும் அதிக வித்தியாசத்தை நம்மளால் பார்க்க முடியாது. எப்படி பார்க்க முடியாது என்று சொன்னால், பார்ப்பதற்கு அந்நிய பாஷை பேசினது போல இருக்கும், பக்தி மார்க்கத்தின் வேஷத்தை தரித்தது போல பக்தியில் நடக்கிறது போல தான் இருக்கும். ஆனால் கனிகள் இருக்காது, இரக்க குணம் இருக்காது. தங்களுடைய செயல்களெல்லாம் தங்களுக்காகவே, தங்களுடைய புகழ்ச்சிக்காகவே, அவர்கள் பெருமைக்காக செய்கிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் உங்களுக்கு சொன்னேன், கிறிஸ்துவின் ஆவி உடையவர்கள் சாந்தம், மனத்தாழ்மை, இரக்கம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவர்கள் செயல்படுவார்கள். அறிந்து கொள்ளுங்கள், இந்த கடைசி காலத்தில் நம்ம வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. ஏனென்று சொன்னால் உலகத்துக்குரிய ஓட்டு அநித்தியமானது. இந்த ஓட்டை எப்போ வேணுமானால் முடிந்து விடலாம். இயேசு கிறிஸ்துவோடு வாழுகிற அந்த வாழ்க்கை தான் நமக்கு நித்திய கால வாழ்க்கையாக நமக்கு வேதம் நமக்கு போதிக்கிறது. இதற்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு சென்றார். தேவகுமாரன் சிலுவையிலே மரித்தார். அவர் மூலமாகத்தான் நமக்கு ரட்சிப்பு, அவர் மூலமாகத்தான் நமக்கு மீட்பு, அவர் மூலமாகத்தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அவரை தான் நான் நம்பணும், அவருடைய நாமத்தை தான் நம்ம மகிமைப்படுத்தணும். இந்த வழியில் சத்திய ஆவியான தேற்றரவாளர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். நாம் அந்நிய பாஷை ஒருவேளை பேசாமல் இருக்கலாம், இன்னும் அற்புதங்களை செய்யாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய சுபாவம், நம்முடைய அந்த உள்ளத்தின் எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்நிய பாஷை பேசினாதான் பரிசுத்த ஆவி அப்படிலாம் இல்லை. நீங்கள் நற்கனிகளால், நற்கிரியைகளால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துங்க. என்னன்னு சொன்னால், நாம் செய்கிற செயல்களின் மூலமாக நமக்கு புகழ்ச்சி உண்டாகாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு புகழ்ச்சி உண்டாக செய்வோமானால் அது சத்திய ஆவியானுடைய நடத்துதலாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரியவர், நம்மை நாமே நிதானித்து அறியும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். சகலவித ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். அவரை நம்பினவரும் ஒழுக்கப்பட்டு போனதில்லை. கர்த்தர் உங்களை முன்குறிச்சிருக்கிறாரு. அவரால் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் முற்றுமுடிய ரட்சிக்க போதுமானவராய் இருக்கிறார். வீணான காரியங்களில் தேவையில்லாத இடங்களுக்கு சென்று தேவையில்லாத காரியங்களில் சிக்கிக்கொள்ளாதுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். அவருடைய கை குறியிருக்கவில்லை. உங்கள் நடக்கைகளை, அதாவது உங்கள் வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், உங்களில் ஞானியும் விவேகியுமாயிருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க. ஆண்டவரை விரும்புகிற ஒரு காரியம், தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். ஆண்டவர் தாமே இந்த வசனத்தின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்தங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, உடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை தகப்பனே. நாங்கள் பேதைகள், திக்கெட்ட பிள்ளைகள், நாங்கள் ஞானிகள் அல்ல. உம்முடைய கிருபை எங்களை காத்து நடத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை முன்குறித்திருக்கின்றீர், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களுக்கு கிருபை பாராட்டியிருக்கின்ற உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஆவி எங்களை நடத்தட்டும். கர்த்தா, உலக பிரகாரமான ஆவிகளில் நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி எங்களை காத்துக்கொள்ள இந்த வசனத்தை கேட்கிற, இந்த பதிவை பார்க்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய ஆவினாலே நடத்தப்படட்டும். அந்நிய நுகத்தடிகள், இன்னும் வந்து கிறிஸ்துவின் ஆவிகள் இதிலும் சிக்கிக்கொள்ளாதபடி உம்முடைய பிள்ளைகளை இன்று பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் நடத்துவதாக முடிவு பரியந்தம் ரட்சிக்க நீர் போதுமானவராக இருக்கிறீர். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாட்சியடைய ஆண்டவரே, நன்மை கிருபை என்னை தொடரும் என்று சொல்லப்பட்ட உள்ள வார்த்தையின்படி நன்மையும் கிருபை தொடரத்தக்கதாக அனுகூலமான வழிகளை திறந்தருளும். காரியங்களை வாய்க்கப்படும், குறைவிட நீக்கப்படும். உம்முடைய நாம மாத்திரம் மேம்படும். உம்முடைய நாமத்தின் நிமித்தம் இறக்க பாராட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தாழ்மையை ஜெபிக்கிறோம். என்னோட பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதி.